Madras High Court in recommend for the post of Chodar, office assistant, residential assistant, room boy, sweeper, gardener, waterman, sanitary worker, watchman போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு எழுதியிருப்பீங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில். ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் லெட்டர் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நடைபெறும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd floor, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 600104 அப்படின்ற பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18/11/2025 டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம்னா காலையில் 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பிஃபோராகவே போயிருங்க. பேட்ச் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை 8:30ன்னு போட்டிருக்காங்க. 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த தேதியில் வருது அப்படின்ட்டு உங்களுடைய ஆல் டிக்கெட் இருக்குது இல்லையா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருப்பீங்க, அதனுடைய ஆல் டிக்கெட் கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ப்ளஸ் உங்களுடைய நேம் அண்ட் இனிஷியல் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேட்ச் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேட்சுக்கு காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் வந்து இதில் இருக்கா, நீங்கள் எத்தனாவது பேட்சில் வரீங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நேம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முழு தகவலை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுடைய நேம் லிஸ்ட் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் நேம் லிஸ்ட் காலையில் உங்களுக்கு எத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, எந்த தேதியில் நீங்கள் போகணும் சிவிக்கு அப்படின்ற தகவலை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எழுதியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். உங்களோட நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எத்தனாவது பேட்சுக்கு போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிவிக்கு போகும்போது என்ன சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் எத்தனை செட் எடுத்துகிட்டு போகிற டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி.